வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலை கழித்துச் செல்லப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ. தமிழர் பகுதியொன்றில் சொகுசு பேருந்தால் பறிபோன உயிர். தீவிரமாகும் விசாரணைகள். 2,41,420 இளைஞர்கள் கைது. போலீசார் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்படவுள்ள மாற்றம். மெட்ரோ பேருந்துகள் தொடர்பில் தகவல். பல மில்லியன் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் வெளியானது தகவல். 20 இடங்களில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் சோதனையில் மீட்கப்பட்ட பொருட்கள். தமிழர் பகுதியில் ரகசிய தகவலால் வசமாக பிடிபட்ட 2 வீட்டிற்குள் அரங்கேறிய சம்பவம். நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். ஈரானுக்கு பேரிடி, மீண்டும் பாரிய தாக்குதலுக்கு தயாரான அமெரிக்கா. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை மற்றும் கடமை தவறியமை மற்றும் கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகளால் நேற்றைய தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் ஏற்கனவே கிடைக்கப்பெற்றதாகவும் அது தொடர்பாக மீண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா புளியங்குளம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒருவர் பலியாகியுள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தொன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் புளியங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலியாகியுள்ளார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முழு நாடுமே ஒன்றாக என்ற நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்துக்கு அமைய இதுவரை சுமார் 2,41,420 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நாடளாவிய ரீதியில் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு அமைய 684 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக நாடு முழுவதும் 684 சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் கைதான 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டதோடு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட ஒருவரை மறுவாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அக்டோபர் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்துக்கு அமைய இதுவரை 2,41,420 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கெரோயின், ஐஸ் போதைப்பொருள், கஞ்சா, கொக்கைன், குஷ் போதைப்பொருள், கசிஸ் போதைப்பொருள், மதன மோகனம் மற்றும் மாவா போதை மாத்திரைகளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் வாரங்களில் புதிய மெட்ரோ பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட உள்ளதோடு இந்த ஆண்டின் இறுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி வரை மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாக்க தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் பல நாடுகளில் இருந்து பெறப்பட்ட 121 மெட்ரோ பேருந்துகள் தற்போது பதிவு மற்றும் சட்ட நடைமுறைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை நிறைவுற்றவுடன் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மெட்ரோ பேருந்து நிறுவனம் பல புதிய வழித்தடங்களை ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டின் இறுதிப் பகுதிக்குள் ஜப்பானில் இருந்து மேலும் 50 பேருந்துகள் கிடைக்க உள்ளதால் சேவையை கொழும்பை தாண்டி யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி வரை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 3,811 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ரியோ வுட்லர் தெரிவித்தார். குறிப்பாக அண்மைக்கால தகவல்களை அறிவிக்கும் விசேட ஊடகங்களுடைய சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2024ஆம் ஆண்டில் 1490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்பதற்கான சட்ட நடவடிக்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜடவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலாவெல பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது 100 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் கெபிட்டிபல போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் தம்பவின பகுதியில் மேற்கொண்ட சோதனையின் போது 130 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 52 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் என்பவற்றை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாநாகபுர பகுதியில் வீடொன்றுக்குள் புதையல் எடுக்கும் நோக்கத்தில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். தமன போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 35 மற்றும் 45 வயதுடைய மகாநாகபுரம் மற்றும் வடிநாகல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தமன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது நிலவுகின்ற அதிகமான வெப்பநிலை மற்றும் வறட்சியான வானிலையின் காரணமாக இருக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் LS சூரிய பண்டார தற்போது பல மாவட்டங்களில் கணிசமான நீர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 73 பிரதான நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவில் தற்போது 40% மட்டுமே எஞ்சியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் ஆகஸ்ட் மாதம் மற்றும் தற்போது நிலவுகின்ற எல்னினோ நிலைமையால் ஏற்படும் அதிகமான வெப்பம் காரணமாக நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் ஆவியாகி கணிசமான அளவு இழக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய பணிப்பாளர் மீண்டும் மழை பெய்யும் வரை நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவதானமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். ஆகவே நீர் வீணாகாமல் பயன்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் தற்போதைய வறட்சியான வானிலையை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என்றும் சூரிய பண்டார மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மிரிசா சந்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 34 வயதான நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கிச் சூட்டின் போது காயமுற்ற நபர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்குரிய காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது இதுவரை இல்லாத வகையில் மிகவும் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்தமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் வரும் வார இறுதியில் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொருளாதார பாதிப்புகள் குறித்து கவலைகள் காரணமாக திங்கட்கிழமை நிதி சந்தைகள் திறப்பதற்குள் இந்த தாக்குதல்களை முடித்து விடுவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் உறுதியான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்பட்டு அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்தாலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இதற்கான இறுதி ஒப்புதலை வழங்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் முழுவீச்சிலான இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பில் தங்களுக்கு எதுவும் தெரியாதென்றும் ஈரான் மீதான தாக்குதலில் இணையுமாறு தங்களிடம் கேட்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.